உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சம்மந்தியம்மா, கல்யாணமாகி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவ என் பொண்ணு ஆண்டாளு. அதனால கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம். ஆமா ஆமா, ஊர்ல யாருமே பொண்ணை பத்தி வளர்க்கல இல்ல. அப்படி சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. நீங்க மனசு வச்சாதான் என் பொண்ணு உங்க வீட்டுல வந்து விளக்கேத்த முடியும். முதல்ல உங்க வீட்டு விளக்க ஒழுக்கமா வந்து ஏத்த சொல்லுங்க. 10 நிமிஷத்துல குளிச்சிட்டு வரேன்னு போனவ எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? இன்னும் ஆளை காணோம். சம்மந்தியம்மா, உங்க வீட்டுக்கு வந்தா இப்படி எல்லாம் இருக்க மாட்டா. அதை கரெக்டா செஞ்சிருவா. என் வீட்டுக்கெல்லாம் அவ வர்றது ரொம்ப கஷ்டம். ஏ ஆண்டாளே, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நீ உன் மாமியாரு ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா. உங்க அப்பனும் அதுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்க. ஆமா ஆண்டாளு, காலையில இருந்து உங்க அப்பா நடவடிக்கையே சரியில்லை. கொஞ்சம் பார்த்து சூதாரணமா நடந்துக்கோ, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரி போ. என்ன குளிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல இல்ல, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே குளிச்சு ரெடி ஆயிட்டா அத்தை. ஆனா இன்னைக்கு 10:30 மணிக்கு மேலதான் நல்ல நேரமா. அதான் நல்ல நேரம் ஆரம்பிக்காம பூஜை ரூம்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு நான் அப்படியே ஹால்லயே இருந்துட்டேன். சரி, விளக்கேத்து போ. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, நான் தினம் தினம் வேண்டதுதான் இப்பவும் வேண்டேன். எனக்கு என் புருஷ சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி அவரு தெய்வமா நினைக்கிற அவரோட அம்மா, அவரு தினமும் சாமியா கும்பிடுற அவரோட அம்மா, அதாவது என்னோட அத்தை, அந்த தெய்வத்தோட காலு இன்னைக்கு எங்க வீட்டுல பட்டிருக்கு. அந்த தெய்வத்துக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோ தாயே. தொழில் விஷயமா போன என் புருஷன் நல்லபடியா திரும்பி வர நீதான் சாமி துணையா இருக்கணும். இப்படிதான் சம்பந்தி, மாப்பிள்ளை உடம்பு மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கும், மனசும் உசுரும் உங்க வீட்டுல தான் இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உங்க மக அதுக்குள்ள பூஜையை முடிச்சிட்டா? அதான் சம்பந்தி, சாமி கும்பிட்டாச்சே. இப்படி எல்லாம் சாமி கும்பிடக்கூடாது. எங்களுக்கு சாமி முருகன் தான். அதனால எங்க வீட்டுல எல்லாருக்கும் கந்தசஷ்டி கவசம் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். கந்தசஷ்டி கவசமா? எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு முதல் தகுதியா அதான். சம்மதிமா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த காலத்துல பிள்ளைங்க சாமி கும்பிடுறதே பெரிய விஷயம். இதுல கவசம் தெரியுமா கலசம் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அதுங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிலாம் இருந்தா ஒத்து வராதுங்க. எங்க வீட்டுக்கு இதெல்லாம் ஆகாது. அத்தை 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 இருங்க, உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு கந்த சஷ்டி கவசம் கூடவா தெரியாது? அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. நானும் எல்லாத்தையும் முறைப்படி கத்துக்கிட்டேன் அத்தை. அப்போ உனக்கு கந்த சஷ்டி கவசம் பாட தெரியுமா?
நல்லாவே பாடுவேனே. எங்க பாடு பார்க்கலாம். ம். ஆ, ம். பாட்டி ரொம்ப போர் அடிக்குதா? இல்ல தமிழ், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வேணும்னா நீங்களும் எங்க கூட கடைக்கு வரீங்களா? வேண்டாம் தமிழ், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பரவாயில்ல பாட்டி, வாங்க நம்ம 3 பேரும் ஜாலியா போயிட்டு வரலாம். இல்லடா தமிழ், அதான் அவங்க வரலன்னு சொல்றாங்கல்ல, ஏன் நீ சும்மா அவங்கள தொந்தரவு பண்ற? பேசாம வா போலாம். ஆமா தமிழ், இப்பெல்லாம் நான் இல்லாம தனியா போறதுதான் உங்க அம்மாவுக்கு பிடிக்கும். யார் யார் கூட இருக்கணும், யார் யார் கூட பேசணுங்கிறது நம்ம கையில இல்ல தமிழ். அதெல்லாம் ஆண்டவன் முடிவு பண்றது. எடுக்கிற முடிவெல்லாம் மனுஷங்க எடுக்க வேண்டியது, பழிய மட்டும் தூக்கி கடவுள் மேல போட வேண்டியது. நான் இது வரைக்கும் யார் மேலயும் பழி போட்டதும் இல்ல, பழி சொன்னதும் இல்ல. ஆனா என்னதான் எல்லாரும் பலியாக்கிருக்காங்க. அம்மாவையும் புள்ளையும் பிரிக்கிறது பாவம் தானே தமிழ்? ஹாஸ்டல்ல படிக்க வைக்கிறதுக்கு பேரு மட்டும் என்னவா? அதுக்கு பேரும் அம்மா கிட்ட இருந்து புள்ளைய பிரிக்கிறது தானே. தமிழ், நீ வா போலாம். போயிட்டு வரேன் பாட்டி. அக்கா, அடுத்து என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி, எனக்கு மதியம் சாப்பிட என்ன பண்ண போறீங்க? சம்மந்திமா, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் மேலூருக்கு போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன், இல்ல மதுரையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்ல இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது கடையில சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்ல இருக்கிற பொம்பளைங்க யாருக்கும் நல்லா சமைக்க தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு கடை சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது, வீட்டு சாப்பாடு தான். இல்ல சம்மந்திமா, லட்சுமி கோயிலுக்கு போயிருக்கு, அதான் உங்களுக்கு நல்ல ஹோட்டல் இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன் உங்க பொண்டாட்டி தான் சமைக்கணுமா? என் மகன் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.